வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரிக்ஸில் அடுத்த வீடியோவான டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரூல் அதில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 வீடியோஸும் வெளிவந்துருச்சு. ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த 3 பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்பர் 1லிருந்து நம்பர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி ரூலும் முடிச்சிருந்தோம். ஸோ பார்ட் 4 இந்த வீடியோவில் நம்பர் 16லிருந்து நம்பர் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, எப்படி அதை டிவைட் பண்ணாமலேயே ஒரு நம்பர்ல இந்த நம்பர்ஸ் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்க்கறது, அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் நம்பர் 16. ஸோ இதோட ரூல் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் ஜீரோவா இருக்கணும், 4மே ஜீரோவா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 16 இருக்கணும், அதாவது 16ஓட மடங்குகளா இருக்கணும். 16ஓட மடங்குகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டைம் 16 is 16, அப்படியே டபுள் பண்ணி நீங்க கூட்டி எழுதிக்கலாம். இல்லை 16 டேபிள் தெரியும்னா அந்த வேல்யூஸை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 16, 32, அதோட ஒரு 16 ஆட் பண்ணா 48, அதோட ஒரு 16 ஆட் பண்ணா 64, அதோட ஒரு 16 ஆட் பண்ணா 80. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காததுன்னு முன்னாடியே பார்த்துருந்தோம். சில ஃபியூ மல்டிபிள்ஸ், சில குறிப்பிட்ட மடங்குகள் மட்டும் இப்போ நான் எழுதியிருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் நம்பர் ரூல் என்ன சொன்னேன், லாஸ்ட் 4 டிஜிட் ஜீரோவா இருக்கணும் 4மே. இல்லை அப்படின்னா 16ஓட மடங்கா அந்த 4 டிஜிட் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, எத்தனை டிஜிட் இருக்கு, மொத்தம் 5 டிஜிட்ஸ் இருக்கு. 5 டிஜிட்ல நம்ம பார்க்க போறது லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும்தான். ஸோ இதுதான் 16க்கு ரூலா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் எப்படி இருக்கு, 1 2 3 4. லாஸ்ட் 4 டிஜிட்ஸும் ஜீரோவா இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு சொல்லலாம், the first number 20,000 is divisible by 16. 16ல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 0 தான் கண்டிப்பா வரும். சரி, செகண்ட் நம்பர் 0 இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் 4 நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிறதே மொத்தமே 4 டிஜிட்ஸ் தான். அப்போ வேற வழியே இல்லை, 7880வை 16ஆல நீங்க டிவைட் பண்ணி அதோட மடங்கா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க 78ல நமக்கு 64 டைம்ஸ் 4 டைம்ஸ் 16ல வந்துடும். ஸோ ரிமைண்டர் எப்படி இருக்கும், ஹியர் 1 இருக்கு, இங்க 480 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 148 வர்ற வரைக்கும் நம்ம மறுபடியும் மல்டிபிள் எழுதணும். இது ஒரு மெத்தட். இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு மெத்தட் இப்போ நான் சொல்றேன், எப்படி ஒரு நம்பர் 16ஓட மல்டிபிளா அப்படின்னு பார்க்கறது. கடைசியில் 0 வரல அப்படின்னா 7880 எடுத்திருக்கேன், இங்க 16 எடுத்திருக்கேன். இது இப்படியே நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேல கேன்சல் பண்ணும்போது இதை நான் 4ல அடிக்கிறேன். 4 into 4 16, இங்க 1 time 4 is 4, பேலன்ஸ் 3. 8 time 4 is 32, 9 time 4 is 36 இல்லையா. ஸோ 9 time 4 is 36 எடுத்துறேன், பேலன்ஸ் 28. 7 time 4 is 28, 0 அப்படின்னு வரும். ஸோ மறுபடியும் இங்கே நான் கேன்சல் பண்ணும்போது 2 டேபிளில் தான் கேன்சல் ஆகும், அது 4 டேபிளில் கேன்சல் ஆகுது. ஸோ 2 time 2 is 4, 9 time 2 is 18, 8 time 2 is 16, ஸோ பேலன்ஸ் 5 time 2 is 10. ஸோ இந்த 2 இதில் கேன்சல் ஆகலை இல்லையா, கேன்சல் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 1 வந்திருக்கணும். ஸோ கேன்சல் ஆகலை அப்படின்னு எப்படி சொல்கிறோம்னா, டெசிமல் பாயிண்ட் வரும். 985 2ல டிவிசிபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் இல்லை. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது டெசிமலில் வரும். ஸோ இப்படியும் நீங்கள் another வேல 16 இந்த கொடுக்கப்பட்ட 7880ல கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுமா ஆகாதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகலைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படியே நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இதுதான் 16ஓட ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் டிவிஷன் மெத்தட் தான். லாஸ்ட் 4 zeros மட்டும் வந்தால் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா லாங் டிவிஷனோ இல்லை கேன்சலேஷனோ பண்ணி தான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. சரி, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, 1632, 1632. ஸோ இங்க எனக்கு 16ஓட ஃபியூ மல்டிபிள்ஸ் எழுதுறேன். அந்த மல்டிபிள்ஸ்குள்ளேயே அடங்குற மாதிரியான வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்பவும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ 16 into 1 16. ஸோ பேலன்ஸ் இங்க 3 இருக்கு. ஸோ டிவிஷன்ல நம்ம 0 போடுவோம் இல்லையா. ஸோ 2 32, 32ல எத்தனை டைம்ஸ் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ டிவிஷன் மெத்தட்ல எனக்கு ஈஸியா 0 வந்ததுனால இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 16 அப்படின்னு பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம், நம்பர் 17. ஸோ 17.
17க்கு ரூல் என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கணும், அதை 5ஓட மல்டிப்ளை பண்ணணும். இந்த மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணும். எதோட சப்ட்ராக்ட் பண்ணணும்னா ரிமைனிங் டிஜிட்ஸ், அதாவது லாஸ்ட் டிஜிட்டை எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் டிஜிட்ஸில் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபைனலாக வரக்கூடிய ரிசல்ட் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா 0வா இருக்கணும். இல்லை அப்படின்னா இது என்ன டேபிள் 17ங்கிற நம்பருக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால மல்டிபிள் ஆஃப் 17ஆகவும் இருக்கலாம். 0வா இருக்கலாம், இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 17ஆ இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த நம்பர் இட் இஸ் டிவிசிபிள் அப்படின்னு டிக் போட்டுடலாம். இல்லை அப்படின்னு சொன்னா 0வும் வராம மல்டிபிள் ஆஃப் 17ம் வராம வேற ஏதோ நம்பர் வந்ததுன்னா இது அப்படியே ராங்கா போட்டுடணும். இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை இன்னும் டீட்டெயிலா எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்பர் 187. இதுல லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் வேரியேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல லாஸ்ட் நம்பரை மட்டும் நான் தனியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு, 18 இருக்கு. சரி, இந்த லாஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ணணும், இன்டூ 5. 7 5ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 5 எவ்வளவு, 35. சரியா? 7 5s are 35. ஸோ இந்த 35ஐ எடுத்துட்டு வந்து 18 கீழே போட்டு நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு செக் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் வி கெட், -17 வரும். ஏன்னா 18லேருந்து 35 லெஸ் பண்ணும்போது -17 அப்படின்னு வரும். சரி, இப்போ நீங்கள் இங்கே டிக் போட போறீங்களா இல்லை ராங் போட போறீங்களான்னு திங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 0 வரலான்னு சொல்லியிருந்தோம், அல்லது மல்டிபிள் ஆஃப் 17 வரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். -17 மல்டிபிள் ஆஃப் 17 அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் 17 தான். சரியா? ஸோ எப்படி அப்படின்னா -17ங்கிறது எப்படி உருவாக்குது, -1 × 17 அல்லது 1 × -17. ஸோ வெறும் 17 எடுத்தீங்கன்னா இந்த வேலை நீங்கள் திங்க் பண்ணலாம். -1 × 17 இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அ மல்டிபிள். ஸோ நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் பாசிட்டிவ் நம்பர் வந்தாலும் அது 17ஓட மடங்கா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா போதும். சைன் அப்படிங்க பொருட்படுத்த வேண்டாம். இதை என்னன்னு சொல்லுவோம், இக்னோர் த சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு 17ஓட மல்டிபிள்ங்கிறது தெரிஞ்ச உடனே டைரக்டாக டிக் போட்டுடலாம். 187 இஸ் டிவிசிபிள் பை 17. சரி, நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 1139. 1139. ஸோ இதில் இந்த லாஸ்ட் நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 9 × 5. 9 × 5 என்னது, 45. இப்போ இந்த 45ஐ எடுத்துட்டு வந்து இந்த ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸோட நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 113 தான் ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸ். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ 13 - 5 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 10 - 4 6. ஸோ 68 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த 68 அப்படிங்கிறது நமக்கு என்னது, 17ஓட மல்டிபிளா அப்படிங்கிறதுக்கு சில ஃபியூ ஸ்கிப் கவுண்டிங் நம்மளே கூட்டி கூட்டி எழுதலாம். 57 வந்துடும், 68 வந்துடும். 4th டைமில் நமக்கு 68 வருது. இந்த இடத்துல வந்திருக்கிற வேல்யூ 0 இல்லைனாலும் மல்டிபிள் ஆஃப் 17 தான். எப்படின்னா 4 × 17 இஸ் 68. அதனால் இந்த நம்பரும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 17ல் டிவிசிபிள் ஆகும். சரியா? சரி, நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியான வேல்யூவாக இருக்கும். நம்பர் 18. ஸோ இந்த 18ல் ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் 18ல் டிவிசிபிள் ஆகணும்னு சொன்னால் அது முதல்ல 2ல் டிவிசிபிள் ஆகணும், அதுக்கப்புறம் 9லையும் டிவிசிபிள் ஆகணும். அதாவது இதுலேயும் ஆகணும், இதுலேயும் டிவிசிபிள் ஆகணும். ஏதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அது 18ல் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் எடுத்துடலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிளோட இந்த ரூலை அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 4500. இதை நம்ம 18ல் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன ரூல், 2ல் செக் பண்ணணும், 2ல் டெஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன ரூல், 9ல் டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் 2 தெரிஞ்சிருக்கணும், 9ம் ஞாபகம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் 18 பண்ண முடியும். சரி, 2க்கு டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கணும். இங்கே லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கு, ஈவனா இருக்கு. ஸோ கரெக்ட், 2ல் டிவிசிபிள் ஆகுது. 9க்கு ரூல் என்ன, சம் ஆஃப் த டிஜிட்ஸ், எல்லா டிஜிட்டையும் ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்
டிவிசிபிள் ஆகணும் 9ல டிவிசிபிள் ஆகணும். சரி, 4 + 5 + 0 + 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. 9ங்கிறது 9ஓட மல்டிபிள் தானே, அப்போ 9ம் இதில் டிவிசிபிள் ஆகும். ரெண்டு சைடில் டிக் இருந்தா ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, 4500 18ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 4 × 9 9999. இங்கேயும் இங்க 2வும் தனியா செக் பண்ணணும், 9ம் தனியா செக் பண்ணணும். 2ல இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அவுட். லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும். அந்த பாயிண்ட்லேயே அவுட். ஒரு சைடு ராங் வந்ததுனால 9க்கு நீங்க செக் பண்ண வேண்டாம், ஏன்னா 9ல டிக் வந்தாலும் யூஸ் இல்லை. ஸோ இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அந்த ப்ராசஸை விட்டு வெளியில வந்துடும். வந்துட்டு 999 இஸ் நாட் டிவிசிபிள் பை 18 அப்படின்னு போட்டுடலாம். ஏன்னா ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகலையே, வாட் இஸ் த யூஸ். சரி, அடுத்த மூணாவது நம்பர் பார்க்கலாம். 5490. எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த நம்பர் 18ல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இப்போவும் நமக்கு 29 தான் தேவை. ஸோ 2க்கு ரூல் என்ன, லாஸ்ட் நம்பர் ஈவன். லாஸ்ட் நம்பர் ஈவனா இருக்கா, ஆமா ஈவனா தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங், 9ல செக் பண்ண போறோம். இங்க டிக் வந்ததுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் 9ல செக் பண்றோம். 5 + 4 + 9 + 0 என்ன வருது, டோட்டலா 18 வருது. 18 மல்டிபிள் ஆஃப் 9ஆ, ஆமா. அப்படின்னா இது 9லையும் டிவிசிபிள் ஆகும், 2லையும் 9லையும் சேர்ந்து டிவிசிபிள் ஆகிறதுனால this 5490 is divisible by 18 அப்படின்னு கன்க்ளூஷன் பண்றோம். சரியா? சரி, அடுத்த நம்பர் 19. ஸோ நம்பர் 19ல ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கணும், into 2 மல்டிப்ளை வித் 2 அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை டபுள் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஆட் வித் த ரிமைனிங் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி டிஜிட்டை எடுக்கணும், 2ஓட மல்டிப்ளை பண்ணணும், ஆட் வித் த ரிமைனிங் டிஜிட்ஸ். ஸோ இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கிற இந்த 3 நம்பரையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 209. லாஸ்ட் நம்பர் என்ன இதில், இட் இஸ் 9. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? 9 × 2 18 அப்படின்னு வரும். ஸோ இதை ரிமைனிங் டிஜிட்ஸான 20ஓட தான் ஆட் பண்ணணும், 9 விட்டுறணும். இப்போ ஆட் பண்ணி பாருங்க, 38 அப்படின்னு வருது. இந்த 38 இந்த பிளேஸ்ல என்னெல்லாம் வரலாம், 0 வரலாம், அல்லது இது என்ன நம்பர், 19க்கு உண்டான ரூல். அப்போ மல்டிபிள் ஆஃப் 19 வரலாம், 0 வரலாம், அல்லது 19ஓட மடங்குகள் வரலாம். அப்படி வந்தா இந்த நம்பர் டிவிசிபிள் பை 19. அப்படி வரலன்னா இந்த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 19. வழக்கம் போல தான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 19ஓட சில மடங்குகள் 1ல இருந்து ஒரு 5 வரைக்கும் கூட நான் எழுதி வச்சுக்கலாம். ஸோ எழுதும்போது நமக்கு என்ன தெரியும், இங்க 19, இங்க 38. ஸோ 38 இஸ் த 2 டைம் வேல்யூ ஆஃப் 19. அப்போ இந்த நம்பர் பிளைண்டா நீங்க போட்டுடலாம், இட் இஸ் டிவிசிபிள் பை 19. சரியா? சரி, நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். 798. ஸோ 798க்கும் இதே ரூல் தான். லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க, 2ஆல மல்டிப்ளை பண்றோம், 8 × 2 16. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை ஆட் பண்ணிக்கிறேன். 9 + 6 15, 7 + 1 8, 8 + 1 95. ஸோ இந்த 95 அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா 19ஓட 5th டைம்ல வரும். 19, 38, 57 and 76, அதுக்கப்புறமா 95 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலா 5th மல்டிபிள் ஆஃப் 17. இங்க மல்டிபிள் ஆஃப் 17, சாரி மல்டிபிள் ஆஃப் 19, 5th மல்டிபிள் ஆஃப் 19. ஸோ நீங்க இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் 19 பார்த்தா போதும், 5th மல்டிபிள்ங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் வர்றதுனால 798 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 19. நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் 7880. ஸோ 7880ல நமக்கு தேவை லாஸ்ட் டிஜிட் இன்டூ 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக லாஸ்ட் டிஜிட்ல 0 இருந்தால் நீங்கள் அந்த ப்ராசஸையே இக்னோர் பண்ணிட்டு செகண்ட் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த 0 × 2 மறுபடியும் 0 தான் வரப்போகுது. இதை நம்ம ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ நமக்கு சேம் 788 தான் வரும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸில் 0 எண்டப் ஆச்சுன்னா
டைரெக்டாகவே 788 எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா போதுமானதாக இருக்கும். ஸோ லாஸ்ட் நம்பர் இன்டூ 2, 8 into 2 16. ஸோ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 8 + 6 14, 7 + 1 8 + 1 94. 94 19ஓட மல்டிப்ளா அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம். 5th multiple of 19 is 95. நமக்கு தேவை 95. 94 வர்றதுனால this number is not divisible by 19. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நம்பர் divisibility rule for 20. இருக்கிறதுலையே 5, 10 மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே என்ன அப்படின்னா 10s பிளேஸில் உங்களுக்கு ஈவன் நம்பர் இருக்கணும், யூனிட்ஸ் பிளேஸில் 0 இருக்கணும். அப்படியே நீங்கள் எந்த ரூலும் அப்ளை பண்ணாமல் எத்தனை டிஜிட் நம்பர் உங்ககிட்ட கொடுத்தாலும் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருக்க டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கா. அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த நம்பர் 20ல் டிவிசிபிள் ஆகும், இல்லைன்னா 20ல் டிவிசிபிள் ஆகாது. சரியா? ஸோ இப்போ பார்த்ததுமே இந்த நம்பரை நம்ம சொல்ல போகிறோம், 20ல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான். லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கு, ஈவன் நம்பராக இருக்கு. பட் நமக்கு தேவை என்னது, யூனிட்ஸ் பிளேஸுங்கிறது லாஸ்ட் டிஜிட். இது யூனிட்ஸ் பிளேஸ், இது 10s பிளேஸ். இந்த இடத்துல 0 இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 20. செகண்ட் நம்பர் பாருங்க, யூனிட்ஸ் பிளேஸ் இது, 10s பிளேஸ் இது. யூனிட்ஸ் பிளேஸ் டிவிசிபிள் பை 20 அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் 10s பிளேஸ்ல ஈவன் நம்பர், 8 is even number. So we can say this number is divisible in 20. Third one, 1995. So இதுல last number என்னது 5. 5 is not 0. Okay, 0வா இந்த பிளேஸ் இல்லாததுனால அப்படியே இக்னோர் பண்ணலாம். இந்த இடத்துல 10s பிளேஸ் நம்ம செக் பண்ண வேண்டாம், ஏன்னா ரெண்டு கண்டிஷனுமே ஒன்னா சேர்ந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த நம்பர் 20ல் டிவிசிபிள் ஆகும். சரி, இப்போ இன்னைக்கு 16ல இருந்து 20 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி ரூல் முடிச்சாச்சு. ஆக மொத்தம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது லாஸ்ட் 4 வீடியோஸ்ல 1ல இருந்து 20 வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய நம்பரோட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இன்னைக்கு எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது ஒரு மாடல் கொஸ்டின் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ ரெலவெண்ட்டாக இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டேஷ். டேஷ் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்கோர் வேல்யூ. இந்த டேஷ் ஆர் அண்டர்ஸ்கோர், டாலர் சிம்பிள், ஆம்பர்சன்ட், ஹேஷ், ஆஸ்ட்ரிஸ்க், எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் கொடுத்தாலும் இது எல்லாம் எதை டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், சிங்கிள் டிஜிட், ஒரு இலக்கத்தை குறிக்கும், ஒரு இலக்க எண்ணை குறிக்கும். இந்த இடத்துல ஒரு இலக்க எண்ணில் என்னென்ன 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 விதமான எண்கள், மொத்தம் 10 நம்பர்ஸ் வரும் 0ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது. இந்த 10 நம்பர்ஸுமே இந்த பிளேஸ்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை தாண்டி வேற எந்த டிஜிட்ஸும் வராது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ இதை நம்ம ஆல்ரெடி போன வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்க்க போறது 18ல ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பரோட ஃபார்மேட்டும் நமக்கு கொடுத்துட்றாங்க. இதுதான் இந்த நம்பரோட ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 6478-0. இந்த டேஷ் இருக்கிற பிளேஸ்ல நமக்கு எந்த நம்பர் வரலாம் அப்படின்னு கேட்டதுனால 18க்கு என்ன ரூல் ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். 18க்கு ரூல் என்ன, அந்த நம்பர் 2லையும் டிவிசிபிள் ஆகணும், 9லையும் டிவிசிபிள் ஆகணும். 2ல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா வாட் இஸ் த ரூல், ஈவன் நம்பர் கடைசியில் பிளேஸ் ஆயிருக்கணும். கரெக்ட் தானே? கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, எக்ஸாம்ல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஒன்னா எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்ஷனா எடுத்து இந்த பிளேஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி அது 9ல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா 2ல ஆல்ரெடி டிவிசிபிள் ஆகுற மாதிரி நம்பர் தான் அவங்க லாஸ்ட்ல கொடுத்ததுனால நம்ம இதை மட்டும் டெஸ்ட் பண்ணா போதும். சரியா? ஸோ டெக்னிக் இப்போ சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன் பேஸ்ல ஒன்னா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8. ஸோ இந்த இடத்துல நான் 8 போட போறேன். இப்போ 9ல இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகணும். இந்த நம்பர் எப்படி இருக்கணும், மல்டிபிள் ஆஃப் 9ஆ இருக்கணும், இல்லை டிவிசிபிள் பை 9ஆ இருக்கணும். 9க்கு ரூல் என்ன, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மஸ்ட் பி அ மல்டிபிள் ஆஃப் 9. அதனால நான் இதை ஆட் பண்றேன். 6 + 4 10, 10 + 7 17, 17 + 8 25, 25 + 8 நமக்கு என்ன வருது, 33 வருது. So 33 வர்றதுனால what is the result? 33 is not the multiple of 9. So finally I will get option A eliminated. 33 multiple இல்லாததுனால option A remove பண்ணிடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆப்ஷனான 2 போட்டு சப்ஸ்டியூட் பண்ண போறோம்.
ஸோ 2 இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அந்த அண்டர் ஸ்கோரில். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 6 + 4 10, 7 + 8 15, ரெண்டையும் ஆட் பண்ணால் 25 ப்ளஸ் இந்த 2 27 வந்துருச்சு இல்லையா? ஸோ 9ஓட மல்டிப்ளா இது இருக்கிறதுனால ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ 2லையும் டிவிசிபிள் ஆகும். இப்போ ஆட் பண்ணி பார்த்தாச்சு, நமக்கு 9லையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 and 9 டிவிசிபிள் ஆகிறதுனால இந்த நம்பர் 18ல டிவிசிபிள் ஆகும். எந்த நம்பர்? இந்த 6 4 7 8 2வை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணப்போ வரக்கூடிய அந்த 0 எல்லாம் சேர்த்து இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். ஸோ which is the correct answer? Option B. Another example question. What can be the value of star அல்லது asterisk அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாரோட வேல்யூ இந்த பிளேஸ்ல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூல் என்ன? இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 16. விச் இஸ் டிவிசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பர் 16 டிவிசிபிள் ஆகுது, அப்போ இந்த பிளேஸ்ல என்ன வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவும் அதே தான் சொல்றேன். ஆப்ஷன் பேஸ்ல பாருங்க. 16க்கு நம்ம ரூல் படிச்சிருந்தோம். அதுல ஒரு ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த லாஸ்ட் 4 வேல்யூஸ் 0வா இருந்தா அது எந்த வகையான நம்பரா வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய டிஜிட் 10 டிஜிட் 12 டிஜிட் எவ்வளோ வேணா இருக்கட்டும், கண்டிப்பா அந்த நம்பர் 16ல டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ பிக் 0 ஃப்ரம் த ஆப்ஷன், தட் இஸ் த ஆப்ட் ஆப்ஷன். சரியான ஆப்ஷனா இந்த 0 தான் இருக்கும். ஸோ 0 இந்த இடத்துல போட்டா என்ன ஆயிடும்? இந்த நம்பர் 4530000 அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் 16ல டிவிசிபிள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளோ நேரம் 16ல இருந்து 20 வரைக்கும் உள்ள டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்து அதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டினும் பார்த்தாச்சு. இப்போ திஸ் இஸ் த டைம் ஃபார் டுடேஸ் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் கேன் பி த வேல்யூ ஆஃப் அண்டர்ஸ்கோர் இஃப் த நம்பர் 6482_0 இஸ் டிவிசிபிள் பை 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 20ல இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன இதுக்கு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? 2 மட்டுமே, 2 ஒன்லி அப்படின்னா இந்த இடத்துல 2 மட்டும் தான் வரலாம். 2 or 4 ஒன்லி, 2 அல்லது 4 வரலாம். 2 or 6 or 4 or 8, 2 இல்லைன்னா 4 இல்லைன்னா 6 இல்லைன்னா 8 வரலாம். இல்ல இந்த இடத்துல 2 4 6 8 0 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் which of the following is divisible by 12 அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் 8064. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் செக்ஷன்ல இன்னொரு ட்ரிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.